மேஷராசி என்பர்களுக்கு இந்த வருஷத்தில் இடமாற்றங்கள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தம்பி தங்கைகளுக்கு சில நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுகளில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறையா தோணும். இது சரியா தவறா, இது சரியா தவறாங்கிற யோசனைகள் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டோம்னா 10 பேர் 10 விதமான குழப்பங்களை கொடுப்பாங்க. அதனால் மற்றவர்கள் பேச்சை கேட்டு ஒரு செயலை செய்கிறத விட தனக்கு தோணுனதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெரியவங்ககிட்ட கேட்டு எல்லா காரியங்களும் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விரய பாவத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. இது வந்து சயன பாவம்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் சில விஷயங்களில் சோம்பேறித்தனம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த 7:30 சனி ஆரம்பிச்சிருச்சுங்கிற பயம் அப்பப்போ இருக்கங்காட்டி கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். கை கால் வலி சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நாளைக்கு தள்ளி போடலான்னு ஒரு காரியத்தை நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா, போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா அது அப்படியே விட்டு போயிடும் உங்களை விட்டு. அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் வந்து குருவுடைய வீட்டுக்கும், அங்கே இருக்கக்கூடிய ராகு வந்து கரெக்டாக சனி பகவானுடைய வீட்டுக்கும் பயிற்சி பண்ணுறங்காட்டி ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய இந்த ஆண்டு நீங்கள் வேகமாக செயல்பட்டீங்கன்னா, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஜெயித்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும்.